உலக வரைபடத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தாலும் அதிக மக்களால் அறியப்படாத ஒரு அழகான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடுதான் கஜகஸ்தான். இந்நாட்டின் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் மலைகள், ஏரிகள், வரலாற்று சின்னங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆரம்பகால கஜகஸ்தான் மக்களின் வாழ்க்கை முறையான கஜகஸ்தான் நாட்டை பற்றிய ஒவ்வொரு தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதும் உலகில் இப்படி ஒரு நாடு இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுவீர்கள். உலகில் எந்த ஒரு பெருங்கடலுடனும் நேரடி தொடர்பு இல்லாமல் ரஷ்யா, சீனா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தான் என்கின்ற நாடுகளை தன் நில எல்லையாகவும், உலகின் மிகப்பெரிய ஏரியான காஸ்பியன் சி என்கின்ற ஏரியை தன் நீர் எல்லையாகவும் கொண்ட நாடுதான் கஜகஸ்தான். நிலப்பரப்பளவில் உலகின் 9வது மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் உலகில் இருக்கும் 44 நிலத்தால் சூழப்பட்ட நாடுகள் பட்டியலில் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாக கஜகஸ்தான் நாடுதான் உள்ளது. கஜகஸ்தான் நாட்டு மக்களின் ஆரம்பகால வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கையாக இருந்தது. அதாவது இவர்களுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. பருவ காலங்களுக்கு ஏற்ப தங்கள் கால்நடைகளுடன் இடம்பெயர்ந்து கஜகஸ்தானின் புல்வெளி நிலப்பரப்பில் கூடாரங்கள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். இந்த நாடோடி வாழ்க்கையின் போது இவர்களுக்கு பெரிதும் உதவியது இவர்களுடைய பாரம்பரிய யாட் என்கின்ற கூடாரமாகும். இந்த கூடாரம் எளிதில் பிரிக்கவும், மடக்கவும், மீண்டும் அமைக்கவும் மற்றும் கடுமையான காலநிலையையும் தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கஜகஸ்தான் நாட்டில் கசாக் இன மக்கள், ரஷ்யர்கள், யுக்ரேனியன், உஸ்பெகிஸ்தானி மற்றும் ஜெர்மனியன் போன்ற ஏராளமான இனக்குழு மக்கள் இந்நாட்டில் அதிக அளவில் வாழ்கின்றனர். கஜகஸ்தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 71% கசாக் இன மக்கள் தான் இருக்காங்க. மேலும் கஜகஸ்தான் நாட்டின் பூர்வ குடிமக்களும் கசாக் இன மக்கள் தான். மிகப்பெரிய நிலப்பரப்பும் மற்றும் குறைவான மக்கள் தொகையையும் கொண்ட இந்நாட்டில் மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சராசரியாக 6 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட கஜகஸ்தான் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கும் மக்கள் தொகையை விட 5 மடங்கு குறைவான மக்கள் தொகையை கொண்ட நாடு. கஜகஸ்தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினாலும் கஜகஸ்தான் ஒரு அதிகாரப்பூர்வ இஸ்லாமிய நாடே கிடையாது. ஒரு சிலர் கஜகஸ்தான் நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடு என்று நினைக்கின்றனர். ஆனால் இந்தியாவை போன்று கஜகஸ்தான் ஒரு மதசார்பற்ற நாடு. மதசார்பற்ற நாடு என்பதற்கு அந்நாட்டில் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். மேலும் அதிக மக்கள் தொகை கொண்ட மதத்தினர் என்பதால் அந்த குறிப்பிட்ட மதத்தினருக்கு என்று எந்த ஒரு தனிப்பட்ட முன்னுரிமையோ அல்லது சலுகைகளோ கொடுக்க மாட்டார்கள். அனைவரும் சமம் என்பதே ஒரு மதசார்பற்ற நாட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். இந்நாட்டில் பரவலாக கசாக் மொழியையும் அதற்கு அடுத்தபடியாக ரஷ்ய மொழியையும் அதிகமாக பேசுறாங்க. சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டில் இருந்த 15 நாடுகளில் கஜகஸ்தான் நாடும் ஒன்று. தற்போதைய கஜகஸ்தான் 1920ஆம் ஆண்டுகளில் சோவியத் யூனியனில் இணைக்கப்பட்டது. பின்னர் 1980களில் சோவியத் யூனியனில் ஏற்பட்ட அரசியல் சார்ந்த பிரச்சனைகளின் விளைவாக மக்கள் தன்னாட்சி வேண்டும் என்று சுதந்திரம் கேட்டு போராட தொடங்கினர். சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டில் இருந்த ரஷ்யா, யுக்ரைன் போன்ற நாடுகள் சுதந்திரம் பெற்ற பின்னர் 1991 டிசம்பர் 16 அன்று சோவியத் ஒன்றியத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது கஜகஸ்தான் நாடு. கஜகஸ்தான் நாடுதான் ஆப்பிள் பழத்தின் தாயகம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். கஜகஸ்தான் நாட்டின் டியான்ஷான் என்கின்ற மலைகளில் மலர் சிவரசி என்கின்ற காட்டு ஆப்பிள் மரங்கள் இன்றும் இயற்கையாக காணப்படுகின்றது. இங்கு இருக்கும் மரங்களில் காய்க்கும் ஆப்பிள் பழங்கள் தான் தற்போது உலக மக்கள் விரும்பி உண்ணும் ஆப்பிள் பழங்களின் முன்னோர்கள் என்று நம்பப்படுகின்றது. கஜகஸ்தான் நாட்டின் முன்னாள் தலைநகரான ஆல்மைட்டி என்கின்ற நகரம் தான் கஜகஸ்தான் நாட்டின் மிகப்பெரிய நகரமும் கூட. மேலும் ஆல்மெட்டி என்பதற்கு கஜகஸ்தான் நாட்டின் கசாக் மொழியில் ஆப்பிள்களின் நிலம் என்று பொருள். சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் முதலில் குதிரைகளை அடக்கி பழக்கியது தற்போதைய வடக்கு கஜகஸ்தான் பகுதியில் உள்ள போட்டை என்கின்ற பகுதியில் தான் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளனர். கஜகஸ்தான் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் குதிரைகள் வெறும் வாகனமாக மட்டுமில்லாமல் நண்பனாகவும், உணவாகவும் மற்றும் விளையாட்டிலும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மேலும் குதிரை பாலில் இருந்து தயாரிக்கப்படும் குமிஸ் என்கின்ற பானம் கஜகஸ்தானில் மிகவும் பிரபலம். 2 எதிரணிகள் குதிரையின் மீது அமர்ந்து தலையற்ற ஆட்டுக்குட்டியின் உடலை பிடுங்கி எதிரணியின் இலக்கில் போட முயற்சிக்க வேண்டும். கோக்பர் என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டு கஜகஸ்தான் நாட்டின் வீரமிக்க பாரம்பரிய விளையாட்டாகும். 2000 வருடங்களுக்கு முன் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பட்டு மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாக இருந்தது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட பட்டை வியாபாரிகள் மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் வழியே ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு வந்தனர். பட்டு கொண்டு செல்வதற்கு இவர்கள் பயன்படுத்திய சாலையை தான் சில்க் ரோடு என்று அழைக்கின்றனர். மேலும் பட்டு மட்டுமில்லாமல் மசாலா, தங்கம், வெள்ளி, ஆயுதங்கள், நகைகள், ஆடைகள் மற்றும் மருத்துவ மூலிகைகள் போன்றவற்றை கொண்டு செல்லவும் சில்க் ரோடு என்கின்ற இந்த சாலையை பயன்படுத்தினார்கள். சில்க் ரோட் பல ஆசிய நாடுகளின் வழியாக சென்றது. சில்க் ரோடை கொண்ட மிக முக்கியமான மத்திய ஆசிய நாடுகளில் கஜகஸ்தான் நாடும் ஒன்று. கஜகஸ்தான் மக்கள் குதிரை வளர்ப்பில் நிபுணர்களாக இருந்த நிலையில் சில்க் ரோடு வழியாக பொருட்களை நகர்த்த தங்கள் குதிரைகளையும் மற்றும் ஒட்டகங்களையும் அதிக அளவில் பயன்படுத்தினார்கள். உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய விண்வெளி ஏவுதளமான பைக்கனூர் காஸ்மோட்ரோம் என்கின்ற விண்வெளி ஏவுதளம்
கஜகஸ்தானின் பாலைவன நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 மற்றும் முதலில் விண்வெளிக்கு சென்ற மனிதரான யூரி ககரின் என்கின்ற விண்வெளி வீரர் கஜகஸ்தான் நாட்டின் இந்த பைகனூர் காஸ்மோட்ரோம் விண்வெளி நிலையத்திலிருந்து தான் சென்றனர். மேலும் ரஷ்யா பைகனூர் விண்வெளி நிலையத்தை 50 ஆண்டுகள் கஜகஸ்தான் நாட்டிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து விண்வெளி தொடர்பான பல முக்கிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. கஜகஸ்தான் நாடு தற்போது அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை கைவிட்டிருந்தாலும் சோவியத் காலத்தில் உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை தளங்களில் ஒன்றான செமிபிளான்டிஸ்க் என்கின்ற அணு ஆயுத சோதனை தளம் கஜகஸ்தானில் இருந்தது. ஆசியாவின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான பால்காஷ் என்கின்ற ஏரி ஒரு பக்கம் நன்னீரையும் மற்றொரு பக்கம் உப்பு நீரையும் கொண்ட ஒரு வித்தியாசமான ஏரியாகும். பால்காஷ் ஏரி கஜகஸ்தான் நாட்டில் தான் உள்ளது. மனிதனால் ஏற்பட்ட இயற்கை வளத்தின் பேரழிவுகளில் ஒன்று கஜகஸ்தானிலும் நடைபெற்றது. ஆர்எல்சி என்கின்ற ஏரி ஒரு காலத்தில் உலகின் 4வது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக இருந்தது. மேலும் இந்த ஏரியின் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாடு மாநிலத்தின் நிலப்பரப்புக்கு சமமாக இருந்தது. கஜகஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே அமைந்திருந்த இந்த ஏரியை சோவியத் யூனியன் காலப்பகுதியில் விவசாயத்திற்காக குறிப்பாக பருத்தி சாகுபடிக்கு நீர் பாய்ச்சும் நோக்கத்தில் ஆர்எல்சி ஏரியின் நீர் ஆதாரமாக இருந்த ஆறுகளின் திசைகள் திருப்பிவிடப்பட்டன. இதன் விளைவாக இந்த ஏரி சுருங்க ஆரம்பித்து தற்போது இந்த ஏரியின் உண்மையான அளவில் 10ல் 1 பங்கிற்கும் குறைவான அளவை கொண்டதாக உள்ளது. ஒரு காலத்தில் செழிப்பான மீன்பிடி துறைமுகங்களாக இருந்த இந்த ஏரியின் இடங்கள் தற்போது பாலைவனமாக மாறி துருப்பிடித்த கப்பல்கள் மணலில் புதைந்து கிடக்கின்றது. மேலும் இந்த ஏரியின் பேரழிவு உலகில் மனிதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகளில் ஒன்றாக அறியப்படுகின்றது. அதிக இஸ்லாமிய மக்களை கொண்டிருப்பதால் கஜகஸ்தான் நாடு முழுவதும் 2000ற்கும் மேற்பட்ட மசூதிகள் உள்ளன. இந்நாட்டின் தலைநகரமான அஸ்டானாவில் அமைந்திருக்கும் ஹசரத் சுல்தான் மசூதி மற்றும் நூர் சுல்தான் மசூதி என்கின்ற 2 மசூதிகள் கஜகஸ்தான் நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பிரம்மாண்டமான மசூதிகள் ஆகும். மசூதிகளுக்கு அடுத்தபடியாக 100க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க தேவாலயங்களும் கஜகஸ்தான் நாட்டில் உள்ளது. கஜகஸ்தான் நாட்டின் மிக முக்கிய பாரம்பரிய பண்டிகை தான் நவ்ரூஸ். பாரசீக புத்தாண்டு தினத்தை குறிக்கும் இப்பண்டிகை வசந்த காலத்தின் தொடக்கத்தில் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 முதல் 23 வரை தொடர்ந்து 3 நாட்கள் கொண்டாடப்படும் இப்பண்டிகையில் இந்நாட்டு மக்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து தெருக்களில் நடைபெறும் திருவிழாக்கள், இசை நிகழ்ச்சிகள், நடனங்கள் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளில் கலந்து கொள்வார்கள். மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் இந்நாட்டில் இருக்கும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளம். அதிகளவு எண்ணெய் வளத்தை கொண்ட உலகின் 15வது நாடு கஜகஸ்தான் நாடுதான். மேலும் உலகிலேயே அதிகளவு யுரேனிய வளத்தை கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடும் கஜகஸ்தான் நாடுதான். கஜகஸ்தான் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் அதிக யுரேனியம் உற்பத்தி. கஜகஸ்தான் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு 5 முதல் 6% வரை மட்டுமே இருந்தாலும் இந்நாட்டு மக்களில் சுமார் 20% மக்கள் விவசாயத்தை சார்ந்து உள்ளனர். கஜகஸ்தான் நாட்டின் 70% நிலம் விவசாயத்திற்கு உகந்தது. ஆனால் இதில் பெரும் பகுதியை கால்நடை மேய்ச்சல் நிலமாகவே பயன்படுத்துகின்றன. கோதுமையை தவிர்த்து பார்லி, உருளைக்கிழங்கு, சூரியகாந்தி விதைகள், பருத்தி, பழங்கள் மற்றும் முக்கிய காய்கறிகள் போன்றவையும் அதிகளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்நாட்டின் நாடோடி பாரம்பரியத்தின் காரணமாக கால்நடைகள் வளர்ப்பு கஜகஸ்தான் மக்களின் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது. மாடுகள், செம்மறியாடுகள், குதிரைகள், கோழிகள் மற்றும் ஒட்டகங்கள் போன்றவை இந்நாட்டில் அதிகளவில் வளர்க்கப்படுகின்றன. மேலும் இறைச்சி, பால், முட்டை மற்றும் கம்பளி போன்றவை இந்நாட்டின் மிக முக்கிய கால்நடை பொருட்களாகும். குதிரை அல்லது ஆட்டிறைச்சியை கொண்டு சமைக்கப்படும் பெஷ்பமேக் என்கின்ற உணவு கஜகஸ்தான் நாட்டின் தேசிய உணவாகும். பனி சிறுத்தைகள் மிகவும் மறைவாக வாழக்கூடிய விலங்காகும். கஜகஸ்தான் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டியான்சான் மலைத்தொடரில் இந்த பனி சிறுத்தைகள் காணப்படுகின்றது. தைரியம் மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படும் பனி சிறுத்தைகள் கஜகஸ்தான் கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. மேலும் பனி சிறுத்தைகளின் உருவப்படங்கள் கஜகஸ்தானின் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. கஜகஸ்தான் நாட்டில் கஜகஸ்தானி டெங்கே என்கின்ற பணத்தை பயன்படுத்துறாங்க. டியான்சான் மலைத்தொடரில் சுமார் 2500 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்திருக்கும் அழகான மற்றும் ஆழமான நீல நிற ஏரியான பிக் ஆல்மைட்டி லேக், இயற்கை விரும்பிகளின் சொர்க்கமாக இருக்கும் கோல்சாய் லேக்ஸ் நேஷனல் பார்க் என்கின்ற தேசிய பூங்கா, அமெரிக்காவின் கிராண்ட் கேனியனுக்கு இணையாக கருதப்படும் சிவப்பு பாறை அமைப்புகளை கொண்ட சாரின் கேனியன் என்கின்ற பள்ளத்தாக்கு, இந்நாட்டின் தலைநகரமான அஸ்டானா மற்றும் ஆப்பிள்களின் தாயகமாக கருதப்படும் ஆல்மைட்டி நகரம் ஆகியவை கஜகஸ்தான் நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த சுற்றுலா தலங்களாக அறியப்படுது. கஜகஸ்தான் நாடு அதனுடைய புல்வெளி நிலப்பரப்பு முதல் விண்வெளி ஏவுதளம் வரை பல ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கும் பலராலும் அறியப்படாத ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினமாக அறியப்படுகின்றது. நாடோடி பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவம் இரண்டும் கலந்த ஒரு தனித்துவமான நாடாக இருக்கின்றது கஜகஸ்தான். இயற்கை ஆர்வலர்கள், வரலாற்று பிரியர்கள் மற்றும் நவீன கட்டிடக்கலையை விரும்புபவர்கள் என அனைவரையும் கஜகஸ்தான் நாடு ஆச்சரியப்படுத்தி ஒரு புது அனுபவத்தையும் கொடுக்கும். கஜகஸ்தான் நாட்டை பற்றின இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். தகவல்காரன் சேனல்ல பயனுள்ள மற்றும் சுவாரஸ்ய தகவல்கள் நிச்சயமா இருக்கும்.
சோ மறக்காம நம்மளோட தகவல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முழு வீடியோவையும் பார்த்திருந்தீங்கன்னா சோவியத் யூனியன் கட்டுப்பாட்டில் எத்தனை நாடுகள் இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.